நம்ம ஆரஞ்சு பாருங்கள் நிறைய பூ பூத்துங்க. மழைன்னு சொன்னோன்னு அவ்வளோமே உருந்துட்டு பூவே இல்லைங்க. இப்போ பிஞ்சு பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். பொடிசாக தெரியும் பிஞ்சு தான் நினைக்க. பெருசாக வருமா என்னன்னு தெரியாது. ஏன்னா பூக்கிறது அவ்வளோ காய்க்காதில்ல. அதனால அதுலேயும் ஒரு 50 பூ கிடந்து 2 பிஞ்சு தான் தெரியும். கீழே கூட கிளையெல்லாம் வெட்டி விடணும். அதெல்லாம் சும்மா இது காய்க்கலாம் சொல்லி அப்படி விட்டுட்டேங்க. மினி ஆரஞ்சு, டேபிள் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதில் பக்கத்தில் இன்னொரு ஆரஞ்சு நிற்கி. அதுலேயும் முள் தாங்க பெருசாக இருக்க தவிர பூவை கண்ணில். சரி, அது பூத்துருக்கனால இது சீக்கிரம் பூத்து காய்க்குங்கிற நம்பிக்கை வைப்போம். கீழே பாருங்கள் புதர் மாதிரி செடி மண்டி விழுந்துருக்கு. இது அவ்வளோத்தையும் இன்றைக்கி க்ளீன் பண்ணிடுவோங்க. தீபாவளின்னு சொல்லி கடையில் லீவு தந்த அன்றைக்கி நமக்கு வீட்டில் வேலையை பார்த்துக்கிடுங்க. சமையலை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய வேலைக்கு வந்தாச்சு. அவ்வளோ செடியும் பிடுங்க தான் நமக்கு வேலைங்க அன்றைக்கி. பார்த்தீங்களா என்ன குப்பையாக நிற்கி. அவ்வளோத்தையும் பிடிங்க எடுத்துருவோம். மழை பெஞ்சதுனால நல்லா ஜம்முன்னு இருக்குமா, பிடுங்கிறதுக்கு அழகாக வருது. அதனால் படப்படா பிடுங்க சொல்லி பிடுங்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா புதர் மாதிரி மண்டி கிடக்கு. இதுக்குள்ளே என்னது இருந்தாலும் தெரியாது. பாருங்க செடியை பிடுங்க. அதில் ஒரு முள் கிடந்துருக்குங்க. பார்த்தீங்களா முள் குத்திட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சிட்டு. இதில் பார்த்து தாங்க பிடுங்கணும். இதுக்கு முன்னே ஒரு தடவை இப்படி தாங்க பிடுங்க வந்து கை வச்சு பிடுங்கிட்டே இருந்தேன். பார்த்தா செம்மாடு மாதிரி பாம்பு அப்படி சுருண்டு இருந்துங்க. ஒத்த ஓட்டம் புல் பிடுங்கதை விட்டுட்டு. அதனால் இப்போ கேர்ஃபுல்லாகவே பிடுங்கன்னு சொல்லி பிடுங்கிட்டுருக்கேங்க. அசைச்சு பார்த்து பார்த்து பிடுங்கிட்டே இருக்கேன். என்ன ஓடுறதுக்கு ரெடியாக நிற்கணும்ல. பார்த்தீங்களா புல்லெல்லாம் பிடுங்கியாச்சு. இவ்வளோ காலம் புல் கிடந்துருக்குங்க.